சென்னை கோயம்பேடு காய்கறிகள் சந்தையில் வரத்து குறைவால் கேரட், பீட்ரூட், முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லிபிகா நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் லிபிகா, இதுகுறித்து கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை காய்கறிகள் சந்தையில் காய்கறியினுடைய வரத்து என்பது குறைந்திருக்கிறது. இதன் காரணமாக கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 55 ரூபாய் வரை அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கேரட், பீட்ரூட், அதே போன்று முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை என்பது அதிகரித்திருக்கிறது. நாள் ஒன்றுக்கு கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை 7500 டன் வரத்து வர வேண்டியது காய்கறிகளுடைய வரத்து தற்போது 6500 டன் மட்டுமே வரத்து வந்திருக்கிறது. இதன் காரணமாக காய்கறிகளின் விலை என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றது. குறிப்பாக 1 கிலோ வெங்காயத்தினுடைய விலை என்பது 28 ரூபாய்க்கு பெரிய வெங்காயத்தினுடைய விலை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இன்றைய தினம் கடந்த 10 நாட்களை ஒப்பிடும்போது கேரட்டினுடைய விலை என்பது கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது 80 ரூபாய் தற்போது இன்றைய தினம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கிலோவுக்கு 55 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. அதே போன்று முருங்கைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு கடந்த வாரம் விற்ற நிலையில் தற்போது 100 ரூபாய்க்கு விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக 20 ரூபாய் அதிகரித்திருக்கின்றது. அதே போல் 1 கிலோ கத்தரிக்காய் 35 ரூபாய்க்கு விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களை ஒப்பிடும்போது 15 ரூபாய் அதிகரித்துள்ளது. மேலும் முட்டைக்கோஸ் 22 ரூபாய்க்கு இன்றைய தினமும் 12 ரூபாய் கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது அதிகரித்திருக்கிறது. பாவக்காய் 1 கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகரித்து இன்றைய தினம் 30 ரூபாய்க்கு விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. அதே போன்று புடலங்காய் கிலோவுக்கு 18 ரூபாய் அதிகரித்து 30 ரூபாய்க்கு அதிகரித்திருக்கிறது. தற்போது கோடை வெயில் என்பது அதிகரிக்க தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் கோடை வெயில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இந்த காய்கறியுடைய விலை என்பது தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக காய்கறியுடைய விலை இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த விலை ஏற்றம் இருக்கும் என்பது குறித்து கோயம்பேடு காய்கறியினுடைய சிறு மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் முத்துக்குமார் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஆனா வணக்கம். காய்கறியுடைய விலை என்பது கடந்த 10 நாட்களை ஒப்பிடும்போது பீட்ரூட், முருங்கைக்காய் உள்ளிட்ட காய்கறியுடைய விலை வந்துட்டு கிலோ 55 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கிறது. இன்னும் எத்தனை நாட்களுக்கு இந்த விலை ஏற்றம் இருக்கும்? அதாவது தொடர்ந்து எந்த அளவுக்கு காய்கறி விலை சரிவா இருந்தோ இப்போ விலைவாசி கொஞ்சம் ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலம் இன்னும் தொடங்கறதுக்கு முன்னாடியே அங்கே உற்பத்தி குறைஞ்சிருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறி விலைலாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. கோஸு, கேரட்டு, முருங்கைக்காய், எலுமிச்சைப்பழம் எப்பவுமே எலுமிச்சைப்பழம் சம்மர் சீசன்ல ஏறும். ஆனால் இந்த மாதம் அடுத்த மாதம் ஏறணும், இந்த மாதமே ஏறிருக்கு. அதாவது 30 ரூபா 35 ரூபா வித்திருந்த எலுமிச்சைப்பழம் இன்னைக்கு 100 ரூபா வரைக்கும் போயிருக்கு. முருங்கைக்காய் 60 ரூபா 50 ரூபா வித்திருந்த முருங்கை 100 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபா 30 ரூபா வரைக்கும் தான் வித்திருந்தது. இன்னைக்கு 1 கிலோக்கு 20 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் கூடுதலாக ஏறி இன்னைக்கு 60 ரூபா வரைக்கும் பீன்ஸ் போயிருக்கு. அதே மாதிரி கேரட் நம்ம கோயம்பேடு மாவட்டம் அதிக விலையில வரக்கூடிய உதகையிலிருந்து அதிகமாக கேரட் வரும். அங்கிருந்து வரத்தி குறைவா இருக்கிறதால கேரட் விலையும் கொஞ்சம் ஏறி இருக்கு. அதாவது 30லேருந்து 40 ரூபா வித்திருந்த கேரட் இன்னைக்கு 80 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. கோயம்பேடு காய்கறியை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு நமக்கு எவ்வளவு டன் காய்கறிகள் தேவை, இன்னைக்கு வரத்து எந்த அளவுக்கு இருக்கு, இனி வரக்கூடிய நாட்கள்ல இதனோட வரத்து எந்த அளவுக்கு இருக்குங்க? அதாவது ஒரு நாளைக்கு 7500 டன் காய்கறி தேவைகள். அதாவது சென்னை புறநகரத்திலிருந்து கிட்டத்தட்ட 6 மாவட்டத்துக்கு தேவை. இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 6500 டன் காய்கறி வந்திருக்கு. அதாவது பச்சை காய்கறி சொல்லக்கூடிய இடத்துல ஒரு 1000 டன் காய்கறி தொடர்ந்து குறைஞ்சிருக்கு. வரத்து குறைவால தான் இந்த விலை ஏறி இருக்கு. இன்னும் இந்த விலைவாசி பொறுத்தவரைக்கும் முருங்கை சீசன் அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா முருங்கை விலை ஏறமும் குறைஞ்சிரும். ஆனால் மற்ற காய்கறி விலை இதை விட இன்னும் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா கூடுதலாக தான் விற்பனை ஆகணும். ஏன்னா அங்கே விவசாயிகிட்ட தேவையான அளவுக்கு காய்கறி குறைஞ்சிருக்கு இருக்கிறதால இந்த விலைவாசி ஏறி இருக்கு. ஜனனி, தற்போது கோடை வெயில் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் காய்கறிகளின் விலை என்பது கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட பொருட்கள் காய்கறிகளுடைய விலை என்பது கிலோவுக்கு அதிகபட்சமாக 55 ரூபாய் வரை அதிகரித்து இருக்கின்றது. தொடர்ச்சியாக கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை நாள் ஒன்றுக்கு தேவையான அளவிற்கு குறைவாகவே தற்போது வரத்து என்பது கொண்டிருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் முருங்கைக்காய் சீசன் என்பதால் முருங்கைக்காயினுடைய விலை என்பது குறையும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோடை வெயிலை பொறுத்தவரை எலுமிச்சை பழம் ஒரு முக்கிய பொருளாக பார்க்கப்பட்டு வருகிறது. எனவே இனி வரக்கூடிய நாட்களில் எலுமிச்சை பழத்தினுடைய விலை என்பது அதிகரிக்க தொடங்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.